ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பெரும்பாலும் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹயக்ரீவர் வணங்கினாலே படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. புதன் பலமானால், புதன் நன்மையை தந்தால் அவர்களுக்கு படிப்பு மற்றும் கலைகளில் நாட்டம் இருக்கும். கலைகளையும் தரக்கூடியவன் புதன். அந்த கலை சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்கள் அறிவுகள் மேம்படும். அப்போ புதனை பலப்படுத்துவதற்கு புதனோட ஸ்தலமான திருவெண்காடு அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபட்டாலே புதன் பலமாகும். மற்றொன்று, புதனை பலப்படுத்துவதற்கு பச்சையான உணவுகளை எடுத்துக்கொள்வது. பச்சை கலரில் இருக்கக்கூடியவை புதனுக்குடையது. குறிப்பாக புதனுக்குடைய தானியம் பச்சை பயிறு, அதாவது பச்சை பாசி பயிறு. இந்த பச்சை கலர் இருக்குல்ல அந்த பயிறு. அதே போல் வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கொத்தமல்லி, கீரைகள், இலை போட்டு சாப்பிட்றது. வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு படிப்பு நல்லா வரும். அதனால தான் கீரைகள் சாப்பிட சொல்லுவாங்க. குறிப்பாக வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி வரும் அப்படிம்பாங்க. அதாவது எந்த ஒரு பொருள் பச்சையாக இருக்கும் சமைச்சு தான், அப்படியே பச்சையாக சாப்பிட சொல்லலை. பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சமைத்து சாப்பிடும்போது, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். புதனுக்குடைய தானியம், அதனால தான் பச்சை பாசி பயிரை பெரியவங்க உருவாக்குனாங்க. புதனுக்குடைய சேத்திரங்கள் நம்ம போய் வணங்கி வரலாம். அதாவது புதனுடைய காரக தெய்வம் பெருமாள். பெருமாள் கோயில் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாலும் அந்த பெருமாள் சன்னதியில் போய் நம்ம பெருமாளை வணங்கி வந்தாலும் புதனோட தன்மைகள் வளர்ப்புறோம். ஒருவேளை நீங்கள் சிவ வழிபாட்டில் உள்ளவங்களாக இருந்தால் நந்தியை வணங்கினாலும் படிப்பு நல்லா வரும். இல்லைங்க சார், நாங்கள் சைவம் பெருமாள் கோயிலெலாம் ரொம்ப போகிறதில்ல, சிவன் கோயில் தான் போவோம் அப்படின்னா சிவாலயம் செல்லும்போது நந்தியை வணங்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாளை வணங்கலாம். பச்சையான உணவுகள் குழந்தைக்கு கொடுங்க, அவங்களோட படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல உணவு தான் நமக்கு ரத்தத்தில் நல்ல அணுக்களை கூட்டணும். மூளைக்கு ரத்த ஓட்டம் போவதற்கு உதவுவது இந்த உணவு. அந்த உணவை நீங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய, அதாவது குளோரோஃபில்ஸஸ் இருக்கக்கூடிய உணவுகளாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூளைக்கு ரத்தம் நல்லா போய் அவங்களோட படிப்பு நல்லா வரும். அதே போல் பெருமாள் கோயில் போனீங்கன்னா புதன் பலப்பட்டு அவங்களுக்கு படிப்பு சிறந்து வரும். அதாவது 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, பெருமாள் வழிபாடு செய்யலாம், அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவெண்காடு போய் தரிசனம் பண்ணலாம். பச்சையான உணவுகளை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப விசேஷம். கொத்தமல்லி சட்னி, கீரைகள், இப்படி பச்சையான உணவுகளாக அதிகமாக சேர்த்தாலே படிப்பு நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் காமிக்கும். அப்படி லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள்
சக்தி பெற்ற உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.